நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். மதுரை வந்தார் அமித்ஷா. அதிமுக பாரதிய ஜனதா உற்சாக வரவேற்பு. தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கூட்டம் இன்று மதுரையில் நடைபெறவுள்ளது. இதில் கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், மண்டல நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றிரவு 10:30 மணிக்கு மதுரை ஏர்போர்ட் வந்தடைந்தார். அவரை மத்திய அமைச்சர் எல் முருகன் வரவேற்றார். பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அதிமுக தரப்பில் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் செல்லூர் ராஜு ஆகியோர் நேரில் வரவேற்றனர். இன்று பகல் 11 மணியளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார். பின்னர் மாலை 4:05 மணிக்கு பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதாவின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தமிழகம் வரும் அமித்ஷா வரும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை வழங்குவார். அமித்ஷா வருகையொட்டி மதுரையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கூட்டம். அமித்ஷா திட்டம் இதுதான். திமுகவுக்கு எதிரான ஸ்கெட்ச் தயார். பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கூட்டம் மதுரையில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து பாரதிய ஜனதா தலைவர்கள், தொண்டர்களுடன் அவர் பேச இருக்கிறார். இதற்காக திமுக செய்து வரும் ஊழலால் தமிழகம் எந்த அளவுக்கு நாசமாகியுள்ளது என்பது தொடர்பாக பல குறிப்புகளை அவர் எடுத்து வந்துள்ளாராம். மத்திய உளவு அமைப்புகள் வாயிலாக திமுகவுக்கு எதிராக கிடைத்துள்ள விவரங்கள், திமுக சீனியர்களே பாரதிய ஜனதா தலைவர்களிடம் போட்டுக் கொடுத்த ஊழல் விவகாரங்கள் என பலவற்றை பற்றியும் விரிவாக பேசுவார் என்கிறது டெல்லி வட்டாரம். உள்துறை அமைச்சருக்கு நெருக்கமான குஜராத்தைச் சேர்ந்த 10 நண்பர்கள் தமிழகம் முழுக்க ஏற்கனவே பயணம் செய்து வருகின்றனர். இவர்கள் தமிழகத்தில் தொழில் செய்யும் சக குஜராத்திகளோடு தொடர்பு கொண்டு கள நிலவரம் குறித்த விவரங்களை சேகரித்து வருகின்றனர். RSS அமைப்பும் ஏற்கனவே தமிழகத்தில் களமிறங்கிவிட்டது. இவர்கள் வாயிலாக தனக்கு கிடைக்கும் தகவல்களை வைத்து திமுகவை ஒரு வழியாக்க திட்டமிட்டுள்ளாராம் அமித்ஷா. குறை சொல்லும் ராகுலுக்கு தேர்தல் கமிஷன் பதிலடி. கடந்த ஆண்டு நடந்த மகாராஷ்டிரா மாநில சட்டசபை தேர்தலில் பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. தோல்வியடைந்த காங்கிரஸ் மாபெரும் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டியது. வாக்காளர் பட்டியலில் உள்ள எண்ணிக்கைக்கும் பதிவான ஓட்டுகளுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருப்பதாக லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் குற்றம் சாட்டினார். இதையடுத்து காங்கிரசின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் கமிஷன் விளக்கம் அளித்தது. அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் தேர்தல் நடைமுறை, வாக்காளர் பட்டியல், பதிவான ஓட்டுகள் பற்றி தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அதே குற்றச்சாட்டை பீகாரில் ராகுல் மீண்டும் பதிவு செய்தார். மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்தது போலவே பீகார் தேர்தலிலும் முறைகேட்டை செயல்படுத்த பாஜக திட்டமிட்டுள்ளது. மகாராஷ்டிரா தேர்தலில் முதலில் தேர்தல் அதிகாரிகள் நியமனத்தில் முறைகேடு நடத்தினர். பின் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்தனர். போலி வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்தனர். ஓட்டுப்பதிவிலும் முறைகேடு நடந்தது. பின் அவர்களுக்கு சாதகமான தொகுதிகளில் கூடுதல் ஓட்டுப்பதிவை காண்பித்து பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது என ராகுல் குற்றம் சாட்டினார். ராகுலின் இந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் கமிஷன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடு என காங்கிரஸ் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு 2024ஆம் ஆண்டே உரிய விளக்கம் அளிக்கப்பட்டது. அது குறித்த விவரங்கள் அனைத்தும் தேர்தல் கமிஷன் வெப்சைட்டில் உள்ளது. அது மிகவும் வெளிப்படைத்தன்மையானது. தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் சட்டத்தை அவமதிப்பதோடு தேர்தல் கமிஷனின் கண்ணியத்திற்கு களங்கம் விளைவிக்கப்படுகிறது. தவறான தகவலை பரப்புபவர்கள் அவர்களின் கட்சி சார்பில் தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பூத் ஏஜென்ட்டுகள், லட்சக்கணக்கான தேர்தல் பணியாளர்களை அவமதிக்கின்றனர். தேர்தலில் தங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கவில்லை என்பதற்காக தேர்தல் கமிஷனின் செயல்பாட்டை களங்கப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என தேர்தல் கமிஷன் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. திடீர் உடல்நலக் குறைவு, சிம்லாவில் சோனியா அட்மிட். காங்கிரஸ் பார்லிமென்ட் குழு தலைவர் சோனியா தன் மகளும் எம்பியுமான பிரியங்காவுடன் இமாச்சலில் உள்ள சிம்லாவுக்கு சென்றுள்ளார்.
இந்நிலையில் நேற்று அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து சிம்லாவில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உயர் ரத்த அழுத்தம் காரணமாக அவர் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்ட நிலையில் இமாச்சல பிரதேச முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுக்கு மருத்துவமனைக்கு விரைந்தார். அங்கு மருத்துவர்களை சந்தித்து சோனியா உடல்நலம் தொடர்பாக கேட்டறிந்தார். காங்கிரஸ் எம்பியும் மகனுமான ராகுல் டாக்டர்களுக்கு போன் போட்டு நிலவரத்தை கேட்டறிந்தார். தற்போது சோனியா உடல்நிலை சீராக இருப்பதாகவும் வழக்கமான பரிசோதனைகளுக்கு பின் அவர் வீடு திரும்பியதாகவும் டாக்டர்கள் தெரிவித்தனர். மேலும் வீட்டில் ஓய்வெடுக்கும்படி சோனியாவை டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நக்சல் வேட்டையில் சாதித்த வீரர்களை கௌரவித்த அமித் ஷா. சத்தீஸ்கரில் நக்சல்களை ஒடுக்கும் பணி தீவிரகதியில் நடந்து வருகிறது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் நக்சல் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை உள்துறை அமைச்சர் அமித் ஷா நிர்ணயித்துள்ளார். அதற்கு ஏற்றாற்போல் சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தேவ்சாய் தலைமையிலான மாநில அரசும் நக்சல்களை ஒடுக்கும் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் மத்திய துணை ராணுவப்படை மற்றும் மாநில சிறப்பு அதிரடி படையினர் சேர்ந்து பஸ்தர், நாராயண்பூர், ஜகதல்பூர், பீஜப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நக்சல்களை அழிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முன்தினம் நக்சல் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவன் சுதாகர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த மாதம் நக்சல் அமைப்பின் மூத்த தலைவன் பசவராஜு கொல்லப்பட்டார். அந்த வகையில் இந்த ஆண்டில் மட்டும் 186 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கடந்த ஓராண்டில் மட்டும் 403 நக்சலைட்டுகள் ஒடுக்கப்பட்டுள்ளனர். 1000த்திற்கும் மேற்பட்டோர் போலீசில் சரணடைந்துள்ளனர். இதனால் மாநிலத்தில் நக்சல் ஆதிக்கம் பெருமளவு குறைந்துள்ளது. மத்திய மாநில படைகள் இணைந்து மேற்கொண்ட ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் நடவடிக்கை மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து முதல்வர் விஷ்ணு தேவ்சாய் அமித் ஷாவை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் நக்சல்களை ஒடுக்கும் பணி குறித்து அவரிடம் விளக்கினார். இதனையடுத்து நக்சல் ஒழிப்பு வேட்டையில் தீவிரமாக செயல்படும் மத்திய மாநில படை அதிகாரிகளை அமித் ஷா சந்தித்து பாராட்டினார். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். இந்த வேட்டையில் ஈடுபட்டுள்ள வீரர்கள் அனைவரையும் சந்திக்க விரும்புவதாக கூறிய அமித் ஷா, அடுத்த ஆண்டு மார்ச்சுக்குள் தேசம் நக்சல்வாதத்தில் இருந்து முற்றிலும் விடுபடும் என நம்பிக்கை தெரிவித்தார். டெல்லி பயணத்தை முடித்து ராய்ப்பூர் திரும்பிய முதல்வர் விஷ்ணு தேவ்சாய் பஸ்தர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விளக்கினார். மத்திய மாநில படைகளின் முயற்சியால் நக்சல் பாதித்த பஸ்தர் மண்டலத்தில் அமைதி திரும்புகிறது. நாராயண்பூர், பீஜப்பூரிலும் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர். அரசின் தொடர் முயற்சியால் பல இடங்களில் அமைதியும் வளர்ச்சியும் சாத்தியப்பட்டுள்ளது. சுற்றுலா, விவசாயம் செழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நக்சல் பாதிப்புக்குள்ளான பகுதிகள் தற்போது வளர்ச்சி பாதையில் பயணிக்கின்றன என விஷ்ணு தேவ்சாய் கூறினார். शांति व्यवस्था कायम करने में हमारी सरकार सफल हो रही है. हमारे जवानों के साहस के बदौलत और हम उस क्षेत्र में जो वर्षों से विकास के दृष्टि से पिछड़ा हुआ है, हर क्षेत्र में उस क्षेत्र को आगे बढ़ाना चाहते हैं. पर्यटन के क्षेत्र में और भी क्षेत्र में अभी हम लोग वहां पर लोगों को पशुपालन भी हम लोग अभी कोंडा गांव से शुरू किए हैं. वहां पर गरीबों को 2 मवेशी दे रहे हैं, दुधारू साहिवाल गाय, गिर नस्ल का गाय देंगे और एनडीडीबी से समझौता हुआ है. वो लोग पूरा देख रेख सब सिखाएंगे, कैसे दाना पानी देना है, दूध का संकलन करेंगे. ये सब कई प्रदेशों में एनडीडीबी का काम है, तो वहां हमारे प्रदेश से दूध का उत्पादन ज्यादा मात्रा में हो रहा है. तो मुझे पूरा विश्वास है कि अब दूध उत्पादन में हम लोग भी बहुत आगे आएंगे. தமிழகம், புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் மழையுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். குறிப்பாக கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 11ஆம் தேதி கடலூர், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும். 12ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நீலகிரி மாவட்டங்களில் கனமழையும். 13ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. அதே நேரம் நாளை முதல் 11ஆம் தேதி வரை வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். ஒரு சில இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம்.
சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் மஸ்க் மோதல் எதிரொலி, கட்சி ஆரம்பிக்கிறார் எலான் மஸ்க். அமெரிக்க அதிபர் டிரம்பின் தீவிர ஆதரவாளராக இருந்தவர் எலான் மஸ்க். கடந்த ஆண்டு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கு 2500 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கினார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற டிரம்ப் அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் செலவு குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் டாஜ் துறையில் தலைமை ஆலோசகராக டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைமை இயக்குநரும் தொழிலதிபருமான எலான் மஸ்கை நியமித்தார். ட்ரம்ப் நிர்வாகம் தன் தொழில்களுக்கு சாதகமாக இருக்கும் என எலான் மஸ்க் எண்ணிய நிலையில் சமீபத்தில் புதிய சட்ட மசோதாவை ட்ரம்ப் அரசு கொண்டு வந்தது. அதில் மின்சார வாகனங்களுக்கான வரிச்சலுகை ரத்து, அரசின் விண்வெளி நிறுவனமான நாசாவுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் இருந்தன. தன் தொழில்களை பாதிக்கும் இந்த மசோதாவை எலான் மஸ்க் கடுமையாக எதிர்த்தார். மேலும் ட்ரம்ப் அரசை நேரடியாக விமர்சிக்க துவங்கினார். பதிலுக்கு ட்ரம்பும் மஸ்க் நிறுவனத்துக்கான பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு ஒப்பந்தங்கள், மானியங்களை நிறுத்துவேன் என மிரட்டல் விடுத்தார். அதன்பின் தன் சமூக வலைதள பக்கத்தில் 80% நடுநிலை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த புதிய கட்சி தேவையா என கருத்து கணிப்பு நடத்தினார். இதில் 56.30 லட்சம் மக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். அதிலும் சரியாக 80% பேர் புதிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்த முடிவுகளை பார்த்து ஆச்சரியப்பட்ட எலான் மஸ்க், மக்கள் கருத்துக்களை கூறிவிட்டனர், இதுதான் விதி என கூறியவர் கட்சிக்கு தி அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரை சமூக வலைதளத்தில் நேற்று அறிவித்தார்.